14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். மறுபடியும் வாசிக்கலாமா? மேலும் எவர்கள் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் எங்களோடு பேசுங்க. வந்திருக்கிற உடைய ஜனத்தோடு கர்த்தர் பேசுங்கப்பா. உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படக்கூடிய அனுபவம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், விசுவாசியாக இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம், நம்முடைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்து இருக்கிறார், ஒரு நிச்சயத்தோடு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இப்பொழுது வரும்போது நாம் போவதற்கு ஆயத்தமாகவும் இருக்கிறோம், ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம், ஆயத்தமாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. எப்போது வருவீர் என் மணவாளனே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, ஆவியானவரோடு நடத்தப்படக்கூடிய ஒரு அனுபவம், ஆவியானவரோடு நடத்தப்படக்கூடிய ஒரு அனுபவம் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு தேவை. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படக்கூடியவர்கள். அது ரோமர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கும்போது மாம்சத்தின்படி வாசிங்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படக்கூடிய மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கி மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்க மாட்டார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியதான் சிந்திப்பாங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், நாம் மாம்சத்தின்படி நடக்கிற கூட்டம் அல்ல, மாம்சத்தின்படி நடக்கிற கூட்டம் அல்ல. இயேசு நம்மளை ரட்சித்தது, இயேசு நம்மளை அபிஷேகம் பண்ணினது மாம்சத்தின்படி நடப்பதற்கு அல்ல, அவரை ராஜாவாக உண்டு பண்ணுவதற்கு திட்டங்கள் போடும்போது என்னுடைய ராஜா இது கூறியது அல்ல, அவரை கொலை செய்வதற்கு திட்டம் போடும்போது, அவரை அழிப்பதற்கு திட்டம் போடும்போது அவர் சொன்னார், என் ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல, பூமிக்குரியதல்ல, ஆவியினாலே நடத்தப்பட்ட தேவன். அவர் மனிதனாக இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் ஆவியானவரோடு ஆவியுளே நடத்தப்பட்டார். இங்கே சொல்லப்படுகிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள், தேவனுடைய புத்திரர்கள். மாம்சத்தின்படி நடக்கிற ஒரு கூட்டம் உண்டு, ஆவியின்படி நடக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அல்லேலூயா. மாம்சத்தின்படி நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னாக்கி மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லப்படுகிறது. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், மாம்சத்தின்படி நடக்கிற கூட்டம், நான் எதில் நடக்கிற அப்படின்னாக்கி மாம்சத்தில் நடக்கிறேனா ஆவியின்படி நடக்கிறானா? ஆவியானவர் என்னை நடத்தி செல்கிறாரா? மாம்சம் என்னுடைய சுயம் என்னை நடத்தி செல்கிறதா? மாம்சத்தின்படி நினைக்கிறவங்களாம் மாம்சத்தின்படி தான் நடப்பாங்க. என்ன செய்து புள்ள வளருது, என்ன செய்து மாம்சத்தில் நினைப்பு அப்படி நினைக்கிறது, புள்ள வளருதே, புள்ள கல்யாண ஸ்டேஜ் வந்துட்டு மாம்சத்தின்படி நினைக்கக்கூடிய காரியங்கள். ஆவியின்படி நினைக்கிறவங்க, மாம்சத்தின்படி நினைக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, ஏன்பா உயிர் வாழ்கிறேன், எனக்கு ஒரு சாவு வராதா, எனக்கு ஒரு அட்டாக்கு வராதா? மாம்சத்தின்படி நினைக்கிறவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, நான் உயிரோடு இருக்கிறேன், செத்துடலாம் போல இருக்கு, வாழ்றதோட சாவலாம், கெட்டுனா கழுத்தை கொடுத்த இந்த புண்ணியவான்ட்ட கொடுத்து என் உயிரை வாங்கிட்டு கிடக்கான். அல்லேலூயா. உயிரோடு வாழ்றதோட சாகலாம், ஏய்க்கு என் உயிரோடு வாழ்கிறேன். இதெல்லாம் மாம்சத்துக்குரியவர்கள் பேசுகிற வார்த்தை. ஆவிக்குரியவர்கள் எப்படி பேசுவாங்க தெரியுமா? என்ன பலவீனம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், ஆண்டவரே உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும், உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும், என்னை போல பலவீனமாக இருக்கிறவங்களுக்காக செபிக்கிறோம்ப்பா, சுகத்தை கொடுங்க ஆண்டவர்.
என்ன போல கடனோடு இருக்கிறவங்களுக்கு ஜெபிக்கிற அற்புதம் செய்யுங்க. ஆண்டவர் வரும்போது நானும் போகணுமே. ஒரு அம்மா, ஒரு கணவர் சோசியக்கார், பயங்கரமாக டெய்லி சோசியம் பார்த்துட்டு வர்றது மாத்திரமல்ல, ஃபுல்லாக போதையில் வருவாராம். அந்த அம்மா சொன்னாங்க என்கிட்ட, ஃபுல்லாக போதையில் வந்து பயங்கரமாக இனி ஒரு மிஷின் மாதிரி தான் இனி பயன்படுத்துவார். போதையில் கிளி சோசியம், மந்திரவாதம், இந்த மாதிரி செய்வனை, தகுடு, இந்த மாதிரி காரியெல்லாம் அவர் பண்ணுவார். நல்லா பண்ணிட்டு வருவார், பணத்தோடு வருவார், குடிச்சிட்டு வருவார், என்னைய பாடாப்படுத்தி பம்பரமாக்குவார். இந்த வேதனையில் நான் செத்துலாமான்னு போகிற நேரத்தில் இந்த இயேசுவின் அன்பு என்னை தொட ஆரம்பித்தது. இயேசு என்னை ரட்சித்தார். ரட்சித்த உடனே நான் ஒளியின் பிள்ளையாக இருக்கிறேன், இவர் இருளின் பிள்ளையாக இருக்கிறாரே, இவரை டைவர்ஸ் பண்ணிடலாம் சொல்லி தீர்மானம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். பேசால டைவர்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு மடத்தில், ஏதாவது ஒரு சர்ச்சில் போய் எங்கேயாவது உட்காந்து ஜோம் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஏன் போட்டு இவர்கிட்ட கடந்து இவரே அருவருப்பான காரியத்தை செய்கிறாரு, ஏன் போட்டு இவரோட வாழணும்னு சொல்லி யோசித்துக்கிட்டே இருந்தாங்களாம். தனியாக உட்காந்து ஜோம் பண்ணாங்களாம். ஆண்டவரே, நான் இவரை விட்டு விலகி போட்டுமா, ஆண்டவரே இவரை விட்டு நான் டைவர்ஸ் பண்ணி வெளியே எங்கேயாவது ஒரு மடத்தில் போய் நான் வேலை செய்யட்டுமா, அங்கே போய் இருக்கட்டுமான்னு கேட்டாங்களாம். ஒரு சத்தம் கேட்டுச்சான், சத்துருக்களை நேசிப்பாயாக. அல்லேலூயா. சத்துருக்களை நேசிப்பாயாங்கிற ஒரு சத்தம் கேட்ட உடனே கேட்டுட்டு, சரி இனிமேல் கணவரை ரொம்ப அன்பாக நேசிக்கணும், ஒரு படுத்திருக்கும் போதெல்லாம் அவருக்காக நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி படுத்திருக்கும் போதெல்லாம் ரொம்ப ஜெபிக்க ஆரம்பிப்பாகலாம். கணவன் தலையில் கை வச்சு ஜெபிக்க ஆரம்பிப்பாங்களாம். இவர் பார்க்குறது மந்திர வேலை, பிள்ளை சூனிய வேலை, மந்திர வேலை. அந்த சாப்பாடு கூட யோசித்து அருவருப்பாக சாப்பிடுவாங்க. ஐயோ, இது அருவருப்பான பணத்தில் சம்பாதிக்கப்பட்டதே, இதையும் நான் சாப்பிட்றேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம், இதை பரிசுத்தப்படுதுங்கன்னு சொல்லி அழுது சாப்பிடுவாங்களாம். நைட்லாம் உட்காந்து தலையில் கை வச்சு ஜோம் பண்ணுவாங்களாம். ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க என் கணவருக்கு. இந்த அருவருப்புலேருந்து ஒரு வேலை, ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போட்டும்பா, மந்திரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே ஆண்டவரே. ஜெபித்து கொண்டே இருக்கும்போது திடீரென்று ஒரு நாள் காலில் அவருக்கு பலவீனம் வந்தது. ஒரு காலை எடுத்த பிறகு அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாராம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. அந்த தாயார் சொன்னாங்க, நான் அந்த தாயாரை பார்த்து கேட்டேன், அம்மா காலை ஐயாவுக்கு எடுத்துட்டேங்கன்னு கவலைப்படாதீங்கம்மா, இயேசு உங்களுக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார், உங்களை பாதுகாத்து கொள்வார். ஐயா கால் எடுத்து கவலைப்படலையா, நீ கிறிஸ்தவ பையனா கேட்டுட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க, கால் எடுத்து கவலைப்படலையா, ஏசப்பா வரும்போது என் கணவரும் கூட வந்து விடுவார் ஐயா, ஏசப்பா வரும்போது என் கணவர் வந்து விடுவார்னு சொல்லிட்டு அவங்க நடந்த சம்பவங்களை எல்லாத்தையும் சொன்னாங்க. ஒரு நாள் 2 நாள் அல்லையா, 40 வருஷமா இப்படி ரட்சிப்புக்காக நான் காத்திருந்தேன். இவர் மந்திரவாதம் பண்ணுகிற ஆளு, ஒரு கால் எடுத்த நான் கவலைப்படலை, ஆண்டவர் என்னை போஷிப்பார், என்னை வழி நடத்துவார் என்று சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆவியினால் நடத்தப்படக்கூடியவர்கள். சின்ன பிரச்சனை வந்து நான் சோர்ந்து போயிடும். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியதான் சிந்திப்பாங்க. பிரச்சனை வந்துட்டுனா இருக்கிறதோட சாகலாம், ஏன் இருக்கிற உயிரோட. என்னை அழைத்தது நோக்கம் உண்டு, என்னை அபிஷேகம் பண்ணினது நோக்கம் உண்டு. நான் இந்த பூமியை விட்டு போகும்போது தேவனுக்காக எதையாவது ஒன்றை செய்துவிட்டு தான் போகணும். அல்லேலூயா. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் எதை சிந்திக்கிறாங்களாம்? அல்லேலூயா. பக்கத்தில் கை பிடிச்சிடுங்க. நீங்கள் எதை சிந்திக்கிறீங்க? பிள்ளைக்கு பீஸ் கட்டதை நினச்சி சிந்திக்கிறீங்களா? அல்லேலூயா. பிள்ளை வளர்ந்துட்டாலே கல்யாண காரியத்தை நினச்சி சிந்திக்கிறீங்களா? நாம் அபிஷேகம் அவருடைய அபிஷேகம், அவருடைய கிருபை நம்மளை பாதுகாக்கிறதாக இருக்கிறது. நாம் சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. 5வது வசனத்தையும் 6ஐயும் வாசிக்கும்போது மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லப்படுகிறது. 8வது வசனத்தை வாசிக்கும்போது மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு, அல்லேலூயா, நான் மாம்சத்துக்கு உட்பட்டவனாக இருப்பேன் என்று சொன்னால், மாம்சத்தின்படி நடப்பவன் என்று சொன்னால், நான் தேவனுக்கு பிரியமானதை செய்யவில்லை. தேவனுக்கு பிரியமான என்னால் இருக்க முடியாது. தேவனுக்கு பிரியமில்லாமல் செஞ்சுட்டு என்ன செய்ய முடியும்? சாப்பாடுலேயே பிரியம் இருந்தால் தானே சாப்பிட முடியும். உண்மை தானே? அல்லேலூயா. ஆமாம், சாப்பாடில் சாப்பிடுவோம், பிரியமாக இருந்தது ரொம்ப சாப்பிடுவோம்ல அதிகமாக. சில பேர் சாம்பார் பிடிக்கும், சில பேருக்கு மீன் குழம்பு பிடிக்கும், சில பேர் கறி குழம்பு பிடிக்கும்.
பிடிக்காத ஒரு காரியத்தை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, பிரியமாய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் மாம்சத்தின்படி நடந்தால் தேவனை ஆராதித்தாலும் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டோம். ஆவியின்படி நடக்கும்போது ஆவியின்படி நடக்கும்போது தேவனோடு இணைந்து நடக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆவியின்படி நடக்கக்கூடிய அனுபவம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னாக்கி வந்து இறங்குவார். வந்து நீங்கள் 1 சாமுவேல் 10:10, 1 சாமுவேல் 11:6, 1 சாமுவேல் 19:20, 1 சாமுவேல் 19:23, 2 நாளாகமம் 15:1, 2 நாளாகமம் 24:20 பார்க்கும்போது ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. 1 சாமுவேல் 10:10. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். கர்த்தருடைய ஆவியானவர் ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் ஆவியின்படி நடப்பார்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆவியானவர் இறங்கி வந்தபோது தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆவியானவர் இறங்கி வந்தபோது யுத்தத்திற்கு போகும்போது யுத்தத்திலே வெற்றி பெறுவார்கள். ஆவியானவர் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இறங்கின உடனே அவர்கள் வேறு மனிதனாக மாறிவிடுவார்கள். அல்லேலூயா. சவுலுக்குள்ளே கர்த்தருடைய ஆவி வந்தவுடனே வேறு மனிதனாக மாறிவிட்டான். யெப்தாக்களே கர்த்தருடைய ஆவி இறங்கின உடனே அவன் ஜெயித்தான். ஒரு ஜெயம் கிடைத்தது. கர்த்தருடைய ஆவியானவர் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஊழியக்காரர்கள் மேலே தேவ பிள்ளைகளை இறங்கின உடனே அவர்கள் வேறு மனிதனாக மாறிவிடுவார்கள். சிம்சன் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்கின உடனே ஒரு தண்டை, ஒரு பச்சை தாடை தூக்கி எத்தனை பேரை கொலை பண்ணான்? 1000 பேரை கொன்று போட்டான். 300 நரியை பிடித்து வாளோடு சேர்த்து வச்சு கட்டி தீப்பந்தத்தை போட்டு விட்டான். 2 பூனையை பிடிச்சி கட்டி பாருங்க பார்க்கலாம். வாளில் நாயை பிடிக்க வேண்டாம். அல்லேலூயா. இவன் நரியை பிடிச்சிருக்கான். ஆவியானவர் இறங்கினவுடன் ஒரு பலன். மரிக்கும் போது கூட ஆண்டவரே ஒரு விஷயம் இறக்கம் பாராட்டுங்க சொல்லி 2 தூணை பிடிக்கிட்டு போயிட்டான். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆவியானவர் இறங்கின உடனே ஒரு புதிய பலன் கிடைத்தது. தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். யுத்தத்திலே வெற்றி சிறந்தார்கள். வெற்றி கிடைத்தது. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் போதெல்லாம், தேவனுடைய ஆவியானவர் இறங்கும் போதெல்லாம் அவர்களுக்குள்ளே ஜெயம் கிடைத்தது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆவியானவர் நம்ம மேலே இறங்குவது மாத்திரமல்ல. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். சத்தமாக வாசிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆவியானவர் இறங்கினவுடனே ஒரு பலன் வந்தது. தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். யுத்தத்திலே ஜெயம் எடுத்தார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் வந்த உடனே புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இறங்கின உடனே, ஆவியானவர் இறங்கின உடனே ஒரு புதிய பலன் வரும் என்று சொன்னால், நமக்குள்ளே வாசம் பண்ணினால் எவ்வளவு பலன் வரும்? பக்கத்தில் கைப்பிடிச்சலுங்க. உங்கள் கூட ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரா? இறங்கினாரா இல்லை இருக்கிறாரா? அல்லேலூயா. ஆவியானவர் இறங்கின மனிதர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், பலசாலியாக இருந்தார்கள், பலமாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் பரிசுத்தத்தை காக்க முடியவில்லை. சவுலுக்குள்ளே ஆவியானவர் இறங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் வேறு மனிதனாக மாறினான். தாவீதை கொலை செய்வதற்கு திட்டம் போட்டான். தாவீதுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர், தாவீது சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கும் போது சவுலுக்குள்ள இந்த ஆவி அப்படி புறப்பட்டு வெளியே போகும். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின உடனே தாவீது அப்படியே சுரமண்டலத்தில் எடுத்து பாடும்போது, வாசிக்கும் போது சவுலுக்குள்ள இருந்த ஆவி, அசுத்த ஆவி புறப்பட்டு வெளியே ஓடும். அவ்வளோ வல்லமை இருந்த தாவீது
சில நேரத்தில் காக்க முடியல. பச்சைபால் குளித்து கொண்டு இருக்கும்போது அதை பார்த்து தவறிவிட்டான். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படி இல்லை. ஆவியானவர் உள்ளே இருந்தால் பார்க்கும்போதே எச்சரித்து விடுவார். அல்லேலூயா. அடுத்தவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கும் போதே எச்சரித்து விடுவார். என்னப்பா முறுமுறுக்கிற, ஏன் கசப்பாக இருக்கிற? இதான் புதிய ஏற்பாடு. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். ஆவியானவர் நடத்துகிற பாதையிலே ஒரு மனிதன் நடந்து போக வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே இறங்கினதினாலே அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் ஜெயித்தார்கள் அவர்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிற நாம் ஏன் ஜெயிக்க முடியவில்லை? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆவியானவர் இறங்குகிறார், ஜெயம் கிடைத்தது. இப்பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரே, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரே. யாரை பார்த்தாலும் பயம். ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார், எதுக்கு பயம்? தாவீதுக்குள்ள ஆவியானவர் இறங்கினார், பயந்தாரா தாவீது? கோலியத்தை கண்டு பயப்படல. ஆவியினால் நடத்தப்படக்கூடிய மனுஷன் எதையும் கண்டு பயப்பட மாட்டான். ஜனங்கள் பயப்படுறாங்க. அந்த அன்னைக்கு இருந்த இஸ்ரவேலின் ராஜா சவுல் பயந்து கொண்டிருந்தான். தாவீது பயப்படல. அவருடைய சத்தத்தை கண்டு பயப்படல. கோலியாத்தின் சத்தத்தை கண்டு பயப்படல. எதுக்கு பயப்படணும்? அபிஷேகம் நம்ம மேல இருக்குது. தாவீதுக்கு தெரிஞ்சது, இவனை விட என் தேவன் பெரியவர், கர்த்தர் பெரியவர், நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்று. அன்னைக்கு தாவீதுக்கு தெரிந்ததினால தான் கோலியாத்து அப்படி பயங்கரமாக கொலைக்கிறதை கண்டு பயப்படல. பக்கத்தில் கைப்பிடிச்சுடுங்க. சின்ன சின்ன காரியத்தை கண்டு பயப்படுறாங்க. அன்னைக்கு ஒரு ஆள் சொல்றாரு, ஐயா மறுபடியும் ஆட்சியில் அவர் வந்துட்டார். வந்தானே? அல்லேலூயா. வந்தானே? நான் சொன்ன அவர்கிட்ட, ஏசு கிறிஸ்து பிறந்திருக்கும் போது யார் ஆட்சி ஆண்டான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாரு. சாதகமாக இருந்தது ஆட்சி. ஏசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது சாதகமாக இருந்தது. அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்யும்போது சாதகமாக இருந்தது. நீமன் மட்டும் ஊழியம் செய்யும்போது சாதகமாக கேட்குற. அல்லேலூயா. நம்ம தேவன் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. இந்த கல்லின் மேல் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமாம், இந்த கல்லின் மேல் விழுகிறவன். இவ்வளோ வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு பயம். எதுக்கு பயப்படணும்? நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர். சின்ன சின்ன காரியத்தை குறித்து பயம், பிள்ளைகளை குறித்து பயம். சின்ன வயிற்றுவலி வந்துட்டுனா இன்னைக்கு இப்போ என்ன சூழ்நிலை அப்படின்னா, வயிற்றுவலி வந்தாலே நிறைய பேருக்கு கேன்சரான்னு பயம். சின்ன கட்டி வந்துட்டுனா போதும், ஓ கேன்சரா. ஏன்னா அதானே சுற்றி அடிக்குது தூத்துக்குடியில் எல்லா இடமும். அன்றைக்கி ஒரு அம்மா ஃபோன் பண்ணி, இன்றைக்கி கிராஸ் டிவியில் லைவில் லூஸ் மோஷனாக போச்சு அப்படின்னாங்க. போயிட்டு சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது. நினச்சா ஐயோ லூஸ் மோஷன் போனாலும் பயம். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, சும்மா சும்மா பயப்படாத. அல்லேலூயா. சும்மா சும்மா பயம். வாமிட்டிங் எடுத்தால் பயம், லூஸ் மோஷன் வந்தால் பயம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஆஸ்பத்திரிக்கு எங்கள் அம்மா கூட்டு போக மாட்டாங்க. தலை வலிக்குதா, முருங்கை இலையை பறிப்பாங்க, நல்லா பிணைவாங்க. இது அதில் சாறு எடுத்து தருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. மிஞ்சி மிஞ்சி போனால் அவர் கர்த்தருடைய ராஜ்யம் போயிட்டார், வாசன் டாக்டர். அங்கே கூட்டு போய் 5 ரூபாய்க்கு ஒரு ஊசியை போடுவாங்க, முடிஞ்சது. அல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு நேரம் இஞ்சி வெள்ளைப்பூடை நல்லா தட்டி சாறு எடுத்து தருவாங்க. நாங்கள் சளியவும் பார்க்கல, காய்ச்சலையும் பார்க்கல, பயத்தையும் பார்க்கல. இப்போ உள்ள தாய்மார்களுக்கு இஞ்சும் தெரியாது, வெள்ளைப்பூடும் தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் ஆசுப்பட்டல். அல்லேலூயா. ஆமாம், சின்னது தூக்கிட்டு போ ஆஸ்பத்திரிக்கு, தூக்கிட்டு போ, புள்ள 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 புள்ள. அல்லேலூயா. பயம். தேவனால் நடத்தப்படக்கூடியவர்கள், தேவ ஆவினால் நடத்தப்படக்கூடியவர்களுக்கு கட்டுகளை கூட பயம் வரக்கூடாது. பயம் ஏன் வருது? இருட்டை கண்டா பயம், சில காரியத்தை கண்டா பயம், சின்ன சின்ன காரியத்தை கண்டா பயம். அவன் அப்படி செஞ்சிருவானா, இவன் இப்படி செஞ்சிருவானா? இயேசு நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாரே, அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆவியானவர் இறங்குகிற ஆவியானவர் அல்ல, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இறங்கின தேவ பிள்ளைகளுக்குள்ளே அற்புதம் செய்ய முடியும் என்று சொன்னார், ஜெயம் கெடுக்க முடியும் என்று சொன்னார், ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார் என்று சொன்னார். நம்ம எப்படிலாம் ஜெயம் எடுக்கலாம் தெரியுமா? பக்கத்தில் கை பிடிச்சலுங்க, ஜெயம் எடுக்கீங்களா?
அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள வாசம்னா ஜெயம் எடுக்கக்கூடிய வாழ்க்கை. அதை தான் தாவீது செஞ்சார். ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுன்னா துர்ச்செய்தி சொல்ல மாட்டோம். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. துர்ச்செய்திலாம் சொல்ல மாட்டோம். வாசம் பண்ணுன்னா யாரோடு யார் சந்திச்சா போதும் உடனே ஒரு துர்ச்செய்தி. எக்கா எம்மா என்ன அவங்க உங்களை இப்படி சொன்னாங்களா, இவங்க இப்படி சொன்னாங்களா, எவங்களும் சொல்லிட்டு போகிறாங்க. நான் தான் நினைப்பேன், உண்மையில் நான் ஆண்டவருக்கு பலிபடுத்துக்கும் நினைக்கிறேன். 10 நாளைக்கு சில நேரம் நினைப்பேன், யார் நம்மளை ஒன்றும் சொன்ன மாதிரி இல்லையே, ஏதோ நியூஸ் வரும், பிரதர் உங்களை பற்றி சொன்னாங்களாம், அல்லேலூயா. யாராவது ஒன்று சொன்னால் தானே நம்ம கரெக்டாக ஓட முடியும். அல்லேலூயா. சில பேர் துர்ச்செய்தி பரப்புகிற கூட்டங்கள் உண்டு. துர்ச்செய்தி. ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுனா துர்ச்செய்தி பரப்புறவர் நாம் அல்ல. போய் பார்க்க போகிறோம். அவங்க சீரியஸாக இருந்தாலுமே சரிதான், கர்த்தருடைய ராஜ்யம் போகிறவங்களா இருந்தாலும், எக்கா இதே மாதிரி வியாதி தாங்க அந்த அக்காவுக்கு வந்துச்சு, அவங்க 4 நாளில் போயிட்டாங்க. நீங்கள் சொல்லி முடிய மறு நிமிஷத்தில் போயிடுவாங்க. அல்லேலூயா. அவங்ககிட்டயா ஐயோ, இவங்ககிட்டயா ஐயோ, இந்த வைத்திட்டே போனீங்க, அந்த வைத்திட்ட போய் பணத்தெல்லாம் பிடிங்கிட்டான், முடிஞ்சது. அல்லேலூயா. துர்ச்செய்தி. காலேப்பும் யோசுவாவும் துர்ச்செய்தியாக பரப்புனாங்க. போனவன் 10 பேரும் துர்ச்செய்தி பரப்புனான். கர்த்தருடைய ஆவி இருக்கிற மனுஷன் துர்ச்செய்தியை பரப்பலை. அவன் சொன்னான், எளிதாய் ஜெயித்து விடலாம், எளிதாய் ஜெயித்து விடலாம் என்று சொன்னான். இப்போ நம்ம புறப்பட்டு போவோம், இந்த தேசத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம், எளிதாய் ஜெயித்து விடலாம். ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வாசம் பண்ணுவார் என்று சொன்னார். ஆவியானவர் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆவியானவர் இறங்குகிற மனிதர்களே தைரியமான வார்த்தைகளை கூறுவார்கள் என்று சொன்னார். வாசம் பண்ணுகிற நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரே, நம்ம எப்படிப்பட்ட காரியத்தை பேசுகிறோம்? முடியாது என்ன முடியாது? ஒரு சிஎஸ்ஐ சபையில் ஒரு ஐயர்வாலா ஒரு ஐயா இருந்தார், மதுரை பக்கத்தில். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அவர் மனைவி எப்பா கடுகுல அன்னைக்கு அவருக்கு பிடிக்காது. இல்லைன்னு சொல்லாத, ஆராதிக்கிற தேவன் பெரியவர், ஏன்ட்ட வந்து இல்லை மட்டும் சொல்லாத. கடுகு இல்லைப்பா, வெந்தயம் இல்லைப்பா, வெங்காயம் இல்லைப்பா. இந்த பெண்களுக்கு இருக்காங்களே, பெண்கள் இருக்கிறத சொல்லவே மாட்டாங்க புருஷன்ட்ட. எது இல்லையோ அதை போட்டு தான் பஞ்சர் ஆக்குறது. எல்லாம் கடுகுக்கு பஞ்சர். கடுகுக்கு ஒரு சண்டை நடக்கும் சில நேரங்களில். கடுகு கேட்டு எவ்வளோ நாளாச்சு, வெந்தயம் கேட்டு இந்த இருக்கிற கடைக்குத்தானம்மா. அல்லேலூயா. அன்னைக்கு உள்ள எங்கள் தாய்மார்கள்லாம் அம்மியில் அரைச்சாங்க. இங்கிருந்தோ குடத்தில் தண்ணியை பிடிச்சிட்டு வந்தாங்க. தலையில் ஒரு குடம், இடுப்பில் ஒரு குடம். இன்றைக்குள்ள அம்மிமாரெல்லாம் மோட்டரை போட்டால் அல்லேலூயா தண்ணி வருது. அம்மிமாருன்னு சொல்லிட்டோம். இன்றைக்குள்ள அம்மாமாருக்கெல்லாம் மோட்ரு போடணும், மிக்சி எல்லாமே கரண்டு, டர்ரு பொரு. இனிமேல் ரிமோட்டு தான். ரிமோட் அம்னுக்குன்னா ஸ்டவ் முன்னே வரும். அல்லேலூயா. எல்லாம் வந்துட்டு வர கூட வியாதியும் வந்துட்டு. ஆமாம், முதல்ல 90 வயசு மரிக்கும்போது 90 வயசு 100 வயசு, இப்போ 40 வயசு 30 வயசு 50 வயசு 60 வயசு 80 வயசில் நான் ஆச்சரியமாக பார்க்குறேன். அந்த மாதிரி நிலைமைக்கு வந்து விட்டோம். அல்லேலூயா. ஆவியினால் நடத்தப்படக்கூடிய கூட்டங்கள் என் வாயிலிருந்து துர்ச்செய்தி வராது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆவியானவர் இறங்குகிற மனிதர்களை துர்ச்செய்தி சொல்லவில்லை, அவர்கள் நற்செய்தி சொல்வார் என்று சொன்னார். எளிதாய் ஜெயித்து விடலாம் என்று சொல்வார்கள் என்று சொன்னார். வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின தேவன் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டோம். நம்ம வாயிலிருந்து துர்ச்செய்தி அல்ல, உயிர்ப்பிக்கக்கூடிய செய்திகள் வரணும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தெய்வ பிள்ளைகளை இப்படி கர்த்தர் பயன்படுத்தினார். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம எப்படி ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே இருந்து அவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். பரிசுத்தத்திற்கு நேராக சின்ன காரியம் இருந்தாலும் நம்மளை சுட்டி காட்டுகிறார். மகனே இது சரியல்ல, இது சரியல்ல. ஒரு நபரோடு ஒரு நேரம் கசப்பாக இருந்துச்சு, எனக்கு பயங்கரமான கசப்பு வேதனையாக இருந்தது. தெய்வ சமூகத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் உணர்த்தினார், நீ அவங்க மேலே கசப்பாக இருக்கில்ல. ஆமாண்டவரே, அவர்கிட்ட போய் சொல்ல முடியாதுல்ல, மனைவிட்ட சொல்லிடலாம், மற்றவங்கள்ட்ட சொல்லலாம், சா ஓ அப்படின்னு. அல்லேலூயா. அப்படி தானே சொல்லுவோம், மலிப்பிடுவோம்ல. இல்லை நான் அப்படிலாம் இல்லைன்னு அவர்கிட்ட சொல்ல முடியாதுல்ல.
கசப்பாக இருக்குல்ல, ஆமாண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. அழுத ஆண்டவர்கிட்ட. சின்ன சின்ன காரியத்தை உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆவியானவர் இறங்கின மனிதன் உற்று பார்க்கும்போது அவன் தவறாய் நடந்தான். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆவியானவர் இருக்கிற மனிதன் பார்க்கும்போது கூட பிறந்த சகோதரி, கூட பிறந்த பெத்த தாய் குளிக்கும்போது உன் பார்வை எப்படி இருக்கும்? ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும்போது அவனுக்குள்ளான சிந்தனைகள் எப்படி இருக்குது? ஆவியானவர் இறங்கினார், அற்புதம் நடந்தது. ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரே, நமக்குள்ளே இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும்? 2 காரியத்தை பார்த்து நம்ம செபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61:1-2 இந்த சம்பவங்கள் வரும். அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை எடுத்து வாசித்து பார்த்து இதை பிரசித்தப்படுத்துகிறார், அறிவிக்கிறார், சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது முதல் காரியம் என்னவென்று சொன்னால், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். நொறுங்கி போய் இருப்பாங்க, பிரச்சனையில் இருப்பாங்க, பாடுகள் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில் இருப்பாங்க. நொறுங்கி போய் வேதனையோடு இருக்கிறவங்களுக்கு நான் காயம் கட்டுகிறேனா? இல்லை சொல்லுவாங்கள்ல, வேகிற புண்ணில் வெந்த புண்ணில் வேலை விட்ட மாதிரி வேலை விட்டுக்கிட்டு இருக்கானா? நொறுங்கி போய் இருக்கிறாங்க, பிரச்சனையோடு இருக்கிறாங்க, பாடுகள் மத்தியில் இருக்கிறாங்க, இழந்து போய் இருக்கிறாங்க, இழப்புகள் மத்தியில் இருக்கிறாங்க. அவங்கள நான் சந்திக்கும் போது அவங்க காயத்தை கட்டுறானா? புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு மனிதனுக்குள்ளே வாசம் பண்ணும்போது மற்றவனுடைய இதயத்தை, அவன் காயத்தை கட்டுகிறவனாக இருக்க வேண்டும். நொறுங்கி போன இருதயம், நொறுங்கி போன இருதயம். ஒரு நேரம் ஒரு வீட்டு கூட்டம் நடத்துறதுக்கு போயிருக்கும்போது நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதில் ஒரு சகோதரி டோலாக்கு, வாயில் சிவப்பு பெயிண்டு, கண்ணில் கருப்பு பெயிண்டு, கன்னத்தில் வெள்ளை பெயிண்டெல்லாம் போட்டு, அல்லேலூயா, அந்த பெயிண்ட் யாரும் போடுறீங்களா? போட்டுக்கோங்க. அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட வரும்போது ஒவ்வொரு பெயிண்டாக கலந்துடணும், அதான் நல்லது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதெல்லாம் போட்டு வந்திருந்தாங்க. நான் நினச்சேன், ஜபத்துக்கு வந்திருக்காங்களா இல்லை என்னை வச்சு எது ஷூட்டிங் எடுக்கிறாங்களா? ஏன்னா சந்தேகம். ஜபத்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது, பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சௌரிய என்னால் பார்க்க முடியல. அந்த மாதிரி மேக்கப் பண்ணிட்டு வந்திருந்தாங்க பயங்கரமாக. எனக்கு வாயிலால் சொகப்பு பெயிண்டு, அப்படி ஏன் ஜெபிக்க வந்திருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு செய்தி கொடுத்துட்டு ப்ரேயர் நடத்தும் போது, லாஸ்ட்டு ப்ரேயர் நடத்தும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னாங்க, அந்த சகோதரிக்கு என் மகள்கிட்ட போய் நீ ஜோம் பண்ணு, தலையில் கை வச்சு அப்படின்னா. எனக்கு கைகாலெலாம் ஆடிட்டு அன்னைக்கு தான் கொஞ்சம் நான் ரசிக்கப்பட்டேன். அது வேறு முகத்தை பார்த்து பார்த்து அது சரியில்லை, இது சரியில்லை, மூக்குத்தி போடுறீங்க சரியில்லை, கம்மல் போடுறீங்க சரியில்லை, கொலுசு போடுறீங்க சரியில்லை, கண்மை இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவன் நொறுங்கி போயிருக்கிறா, அவள் வேதனையோடு இருக்கிற, அவன் முகத்தை தானே நீ பார்க்க, அவளை ஜெபம் தலையில் கை வச்ச உடனே ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். நாள் ஆரம்பித்து விட்டார்கள். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அன்னையிலிருந்து இதெல்லாம் பார்க்கறதெல்லாம் விட்டுட்டேன். ஆண்டவரே உங்கள் கிருபைப்பா, எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவுடைய கரத்தினால் ஆகும். இருதயம் நொறுங்கி போய் இருப்பாங்களே,
ஏற்கனவே பிரச்சனையில் மாட்டியிருப்பாங்க, ஏற்கனவே பலவீனமாக இருந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் திரும்பி போய் நான் காயம் கட்டுறேன்னா, அறியாமல் கடன் வாங்கியிருப்பாங்க. நீ வாங்கின தப்பு தானே தெரியுது, தப்பு தான் வாங்கிட்டாங்க. மறுபடியும் போய் வேலை கொண்டு போய் ஈட்டியை கொண்டு போய் பாய்ச்சது போல் நீ வாங்கினது தப்பு. இப்போ கல்யாணம் பண்ணி பிள்ளைக்கு மருமகனுக்கு இல்லை மகனுக்கும் மருமகளுக்கு சின்ன பிரச்சனை வந்திருக்கும். நீங்கள் இருந்திருந்து அந்த குடும்பத்தில் போய் அல்லேலூயா சொல்லுவோம்ல, அங்கே போயா சம்மந்தம் எடுத்தீங்க. நீங்கள் யோசித்து நீங்கள் கல்யாணத்தை கட்டியிருக்கலாமே, நீங்கள் ஜெபம் பண்ணி கல்யாணத்தை கட்டியிருக்கலாமே. பாவம் அவங்களே நொந்து போய் பிள்ளை கண்ணீர் வடிச்சிட்டு வந்திருக்கிறாளே, பிள்ளை வேதனையோடு இருக்கிறாளேன்னு சொல்லிட்டு அவங்க ஏங்கிட்டு இருப்பாங்க. இவங்க போய் பக்கத்தில் கை பிடிச்சிடுங்க. ஆவியானவர்கள் நடத்தப்பட்டா காயங்களை கட்டுவீர்கள். நான் காயத்தை கட்டுறேனா இல்லை ஏதாவது ஒன்று செய்கிறேனா? நான் போய் அவங்களோட சில பேர் இழப்பை சந்திச்சிருப்பாங்க, ஒரு பெரிய இழப்பில் இருப்பாங்க. அவங்கள எப்படியாவது இயேசுவின் பக்கமும் கொண்டு வரணும், அவங்க காயங்களும் கட்டப்படணும். அதுதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய அபிஷேகம். ஆவியானவர் இறங்கினாரே, அந்த ஜனங்களை நற்செய்தி சொன்னார்களே, ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய இதயம் நொறுங்கி போய் இருக்கிற இருதயத்தை நான் கட்டுகிறேனா உடைக்கிறேனா? ரட்சிக்கப்பட்டு விசாகப்பட்டினத்தில் தூத்துக்குடிக்கு வந்திருக்கும்போது ஒரு பையன், அந்த பையனை பார்த்து உங்கள் பாஸ்டர் சரியில்லைன்னு சொல்லி குற்றப்படுத்தினேன். உங்கள் பாஸ்டரை பற்றி எனக்கு தெரியாதாடா அப்படின்னு சொன்னேன். துணிகரமாக குற்றப்படுத்தினேன். அந்த பையன் ஒரு சில நாட்கள் கழித்து பீடி குடிச்சிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப வேதனையாயிட்டு. தம்பி நீ ஆராதனைக்கு போலியா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் தானே சொன்னீங்க அந்த பாஸ்டர் சரியில்லை அப்படின்னு. எவனுமே சரியில்லை, அதனால தான் பீடி குடிச்சிட்ருக்கேன் அப்படின்னா. எனக்கு அழுதேன் ஆண்டுகிட்ட வந்து, ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா. துணிகரமாக சில நேரங்கள் நம்ம குற்றப்படுத்துகிறதுனால, துணிகரமாக சில காரியங்கள் செய்கிறதுனால இன்னொரு மனிதன் பாதிக்கப்படுகிறான். பாதிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையிலையும் பாதிப்பு வரும். யசோக்கப்பராஞ்சிசின இடையில ஒரு செய்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷன் ஜேம்ஸ் மலானின்னு சொன்னாங்க அந்த ஊழியக்காரர். ஒரு பெரிய தேவ மனிதர். இந்த தேவ மனிதர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு போனவங்க போய் ஜெபம் பண்ணாங்களாம். பயங்கர மிரக்கல். கை இல்லாதவங்களுக்கெல்லாம் கை வந்ததான், கால் இல்லாதவங்களுக்கெல்லாம் கால் வந்ததான், கேன்சர் கட்டிலாம் அப்படி மறைந்து போனதான், ஆண்டோடைய அற்புத வல்லமை அப்படி வெளிப்பட்டதான். இவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போனவங்களுக்கு அவ்வளோ ஒரு மிரக்கல் மேன். ஆனால் ஊழியக்காரர்களை, தேவ பிள்ளைகளை என்னைக்கு குற்றப்படுத்த தொடங்கினாரோ, அவருக்கு மூளையில் ஒரு கேன்சர் கட்டி மாதிரி வந்து அவர் தப்பி பிழைத்து வாயெல்லாம் கோணிட்டு இருக்கும்போது அவர் பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறார், நான் தேவ பிள்ளைகளை, ஊழியக்காரர்களை கொஞ்சம் கொஞ்சமாக குற்றப்படுத்த ஆரம்பித்தேன், பிசாசுக்கு இடத்தை திறந்து கொடுத்தேன், எனக்கு பலவீனம் வந்து விட்டதென்று சொல்லி. மற்றவங்கள நான் அப்பண்ணி தூக்கி விடுகிறேனா, இயேசுவின் அன்பை காட்டுகிறேனா, இல்லை அவங்க இருதயத்தை மீண்டும் பிளக்கிறேனா, உடைக்கிறேனா? அவங்க தவறு தானே பண்ணிட்டாங்க, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அறியாமல் சில காரியத்தை செஞ்சிட்டாங்க. அவங்கள பரலோகத்துக்கு கூட்டு போகிறதற்கு ஏதாவது ஒரு வழிவாசல் உண்டே, அதை காட்டுகிறேனா, இல்லை மீண்டும் மீண்டும் அவர்களை கண்ணீர் வெடிக்க வைக்கிறானா? ஆண்டவர் நம்மோடு தான் பேசி கொண்டு இருக்கிறார். தெளிவாக ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார் என்கிட்ட. அருங்குண்டவர்களுக்கு, நொறுங்கி போய் இருக்கிறவங்களுக்கு நான் காயம் கட்டுகிறேனா? அடுத்த வாசிங்க. அதே இதில் தான் லூக்கா 4ஆம் அதிகாரம். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், என்னாச்சு? சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும்,
பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறதே. கர்த்தர் எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை. அவரை அனுப்பினது போல நம்மளை எதற்காக அனுப்பினார் தெரியுமா? எதற்காக அனுப்பணும்? ஆண்டவர் என்னை அனுப்பின நோக்கத்தை மாத்திரம் நம்ம புரிந்து கொண்டோம்னா எல்லாம் சொல்லுவாங்களா, கள்ள கண்ணீர் வடிக்க மாட்டோம். நல்ல கண்ணீர் இல்லை. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, புருஷன் முன்னாடிக்கு சண்டை வந்துட்டுனாக்கி சொல்லுவாங்க, கள்ள கண்ணீர் வடிக்காத. தேவன் என்னை எதற்காக அனுப்பினார் என்று புரிந்து கொண்டோம் என்று சொன்னார். அடுத்தவனுடைய இதயத்தை ஆற்றுவதற்குத்தானே, சிறைப்பட்டு போனவர்களை விடுதலையா பண்ணுவதற்குத்தானே. அவங்களை சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கிறார்களே, பிசாசின் பிடியில் அகப்பட்டு இருக்கிறார்களே, அவங்களை விடுதலை பண்ணுவதற்குத்தான கர்த்தரை நாம் அனுப்பினார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆவியானவர் இறங்கின உடனே அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு ஜெயம் எடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்வார்கள் என்று சொன்னால், ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது எவ்வளோ பெரிய ஜெயம் எடுக்கக்கூடிய வாழ்க்கை நம்ம வாழணும் தெரியுமா? சில நேரங்களில் ஆவியானவர்னாலே சில நேரத்தில் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுவோம். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவை ஆவியானவரே என்ன செஞ்சார்? வனாந்தரத்திற்கு கொண்டுட்டு போனார். சில நேரங்களில் தேவ பிள்ளைகள் வனாந்தரமான பாதையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும், சில பாடுகள் வரும், சில உபத்திரம் வரும். அதை கண்டு யோசிக்க கூடாது. கர்த்தர் என்ன வனாந்தரத்தில் நடத்துறார்னா ஏதோ ஒன்று செய்ய போகிறார், ஏதோ ஒன்று செய்வதற்கு தான் என்ன வனாந்தரத்தில் நடத்துகிறார், ஏதோ ஒன்று செய்வதற்கு அந்த பாடுகள் வழியிலே என்னை கடந்து போக பண்ணுகிறார். இந்த வனாந்தரம் வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லணும். வனாந்தரத்தை கண்டு சோர்ந்து போகக்கூடாது, ஏதோ ஒன்று செய்வதற்கு. ஆண்டவர் சில நேரங்களில் தேவ பிள்ளைகளை ஆவியானவரே வனாந்தரத்துக்கு கொண்டு போவார். திடீர்னு ஆவியானவரே சில நேரங்களில் பிலிப்புவை கூட்டு போய் நல்ல ஞானஸ்தானம் கொடுத்துட்டு டக்குன்னு அந்த அவரை விட்டு மறைந்து போக பண்ணுவார். அல்லேலூயா. சில உறவுகளை தேவனை பிரித்து விடுவார். அதுக்கண்டெல்லாம் ஓ ஆ ஈன்னு அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. சவுலுக்காக சாமுவேல் துக்கப்பட்டு இருக்கும்போது, ஐயோ சவுல் 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 ஆண்டு சொன்னார், ஏய் எந்த மட்டும் நீ சவுலுக்காக தூக்கிட்டு இருப்ப, ஈசாயின் மகனை போய் அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னார் ஆண்டவர். சில நேரங்கள் ஆண்டவரை சில மனிதர்களை பிரித்து விடுவார். ஏங்கிட்டு இருக்கக்கூடாது, அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தரே செய்வார். எது செய்தாலும் நன்மை தவிர தீமை ஒன்று செய்யாத தேவன். கர்த்தருடைய ஆவியானவர் மாத்திரம் நமக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் நம்ம போகிற பாதையில் கர்த்தர் வெட்டி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கைகளின் கிரைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறார். எதிர்பார்த்த நன்மைகளை எல்லாம் நமக்கு கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். எல்லாம் எழும்பி நின்று செபிக்க போகிறோம். ஆவியானவரே, அந்த ஆவியானவரை கூப்பிடுவோம். ஆவியானவரே, உங்கள் வல்லமை எங்கள் மேலே இறங்கட்டும்ப்பா, அபிஷேக வல்லமை எங்கள் மேலே இறங்கட்டும். ஜோமனுங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆவியானவர் இறங்கின உடனே அற்புதம் நடந்ததே, ஜெயம் எடுத்தார்களே, தீர்க்க தரிசனம் சொன்னார்களே. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஜெபம்னுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆவியானுடைய வல்லமை எங்களை மூடட்டும்பா. பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் ஓ ராகாத்தாரா கத்துரா ஜெபம்னுங்க. அசைவாடு ஆவியே தூய்மையின் எல்லா உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆவியானவரே, அசைவாடு ஆவியே தூய்மையின் இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய. ஆமென். இறங்கி வாருமே பலனடைய நிரப்பிடுமே பலத்தினா. எல்லாம் கேளுங்க, ஆண்டவரே கேளுங்க. ஆவியானவரே, ஒரு புதிய பலன், ஒரு புதிய அபிஷேகத்தினால் நிரப்புகிற தேவன். ஆவியே பலன் ஓ
அநேக நாள் காத்திருக்கிறது இதயத்தை இழைக்கப்படும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஓ ராகா தாரா சாந்தாரா பலபா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியுடைய வல்லமை. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ ஓ ராகா தாரா கதுடா விமானா ஷாகா தாரா பலபா. அசைவாடு ஆவியே தூய்மையின் ஆவியானவரே, உங்க வல்லமை மூடட்டும்பா. வா இல்ல ஜோமன உலகத்தின் ஆழத்திலிருந்து ஓரா காத்துடா ஷாக்கரா பலபா. எல்லா நெருக்கங்களும் மாறட்டும்பா, எல்லா பலவீனங்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு புதிய பலன், ஒரு புதிய அபிஷேகம். ஓ ராகா தாரா காத்துராபா, ஓ ராகா மானா சந்த ரபா லபா. இயேசுவின் இரத்தத்துடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துடைய வல்லமை. பலனடைய நீரப்பிடுமே பலத்தினா. ஒரு புதிய பலன் ஆவியானவரே அப்பா. ஆமென். பலனடைய நீரப்பிடுமே பலத்தின். கனமடைய கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின். ஒவ்வொருவர் மேலும் உங்க பிரசன்னம் இறங்கட்டும்பா. எல்லா தடைகளும் மாறட்டும். பிள்ளைகள் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகட்டும். எதெல்லாம் இழந்து போய் இருக்கிறார்களோ ஆண்டவரே இரட்டிப்பான நன்மையை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக இதயத்தில் நொறுங்குண்டு போய் இருக்கலாம்ப்பா. காயங்களை கட்டுகிறவரே, இதயத்தில் காயங்களை கட்டுகிறவரே, எபினேசரே, எபினேசரே, இதயத்தின் காயங்களை கட்டுகிறவரே அப்பா. உங்க வல்லமை வெளிப்படட்டும். காயங்களை கட்டுவீராக. ஒரு பலன் உண்டாவதாக, புதிய பலன் உண்டாவதாக. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவர் மேலும். ஓ ராகா தரபா ரீமானா ஷபா. ஒரு புதிய பலன், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகம், தீர்க்கதரிசன வல்லமை. ஓ ராகா தரபா ரீமானா கத்த ரபா லபா ஓரி காத்து நாசகாபா. ஜோமனே ஜோமனே எல்லாம் கையை தட்டி ஒரு புதிய வல்லமை, புதிய வல்லமை, புதிய அபிஷேகம். ஓ ராகா பாபா பாபா. எல்லா பலவீனங்களும் இப்பொழுது மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு புதிய பலன், புதிய அபிஷேகம். ரிசீவ் தி ஹோலி ஸ்பிரிட். ஆவியுடைய பிரசன்னத்தின் மகிமை. ஓ ரேகா டாபா பாபா, ஓ ராகா தரா பாபா பா. கர்த்தருடைய வாளை மகிமை, கர்த்தருடைய மகிமை. ஆவியானவரே ஒவ்வொருவர் மேலும் கிருபை இறங்கட்டும்பா. இறுதிய நொறுங்கு போய் இருக்காங்கப்பா, வேதனையோடு இருக்காங்கப்பா. எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கி போய் இருக்கிற பிள்ளைகள் மேல இப்பொழுதே அப்படியே கரம். ஓ ராகா தரா ரீமானா ஷபலபலா. அசைவாடு. கடைசியா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கையை மேல தூக்கி கேட்போமா. ஆவியே அசைவாடு டேடி மாப்பா. ஆவியே தூய்மையின் அப்பா அப்பா. நீட ஒரு திறந்த வாசல கொடுங்கப்பா பிள்ளைகளு. எல்லாம் நீர டேடிமா அப்பா. இறங்கி வா பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, உயர்த்துங்க. எல்லா பலவீனங்களும் மாறுறதா ஸ்தோத்திரம். எல்லா முதுகு பகுதியில கர்த்தருடைய வல்லமை இறங்குறதா ஸ்தோத்திரம். கால் பகுதியில இயேசுவின் இரத்தத்துடைய வல்லமை, இடுப்பு பகுதியில இயேசுவின் இரத்தத்துடைய வல்லமை, உச்சந்த உள்ள கால் வரை ஒவ்வொரு பகுதியிலும் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும்பா. கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்மையை காண சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்ய பிரிந்த குடும்பங்கள் கர்த்தர் இணைப்பீராக. எல்லா தடைகளும் மாறட்டும். குடும்பத்துக்குள்ள இருக்கிற எல்லா குழப்பங்களும் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள தேவ சமாதானம் உண்டாகட்டும். மாமி மருமகளுக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள, அண்ணன் தம்பிக்குள்ள, தாய் பிள்ளைகளுக்குள்ள தேவ கிருபை சமாதானம் உண்டாவதாக. எல்லா தடைகளும் மாறட்டும். இப்படி கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, ஆவியோட பிரசன்னம், ஆவியோட பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர் மேலும் receive the Holy Spirit. தேவ ஆவியினால் நடத்தப்படக்கூடிய அபிஷேகம். ஆவியானவரே, ஆவியானவரே நீங்க கரம் பிடித்து நடத்துங்கப்பா. சூழ்நிலையை கண்டு பயப்படக்கூடாது. கர்த்தருடைய மகிமை ரேகா தரா துராங்கா பலமா.
கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.